ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம பஞ்சு மாதிரி சாஃப்டான அரிசி மாவுல சப்பாத்தியும் கூடவே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டான முட்டைக்கறி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இல்லை நைட்டுக்கு டின்னராகவும் ரெடி பண்ணலாம். நம்ம கோதுமை மாவில் செய்கிற சப்பாத்தியை விட இந்த அரிசி மாவு சப்பாத்தி ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் மிருதுவாகவும் வர்றதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நல்ல நயமான அரிசி மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மெஷர்மெண்ட் கப்லேயே 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதோட அளவு 200 கிராம் 200 கிராம் வச்சு 400 கிராம் இருக்கும். மாவில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நைஸான மாவாக இருக்கணுங்க. நம்ம வீட்டிலே அரைச்சி வறுத்து வச்ச இடியாப்ப மாவில் அரிசி மாவு சப்பாத்தி செஞ்சோம்னா ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்ததாக மாவு பிசைகிறதுக்கு தேவையான தண்ணியை சூடு பண்ணிக்கிறலாம். நம்ம அரிசி மாவு எடுத்த கப்லேயே 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி எடுக்கணும். நம்ம 2 கப் மாவு எடுத்ததுனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற அரிசி மாவை பொறுத்து தண்ணியோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியிலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு பிசைகிறதுக்கு கரெக்டான உப்பை இந்த ஸ்டேஜிலே சேர்த்துக்கணும். தண்ணி இது மாதிரி நல்லா தளன்னு கொதிச்சு வரணுங்க. லேசாக சூடு பண்ணக்கூடாது. நல்லா கொதிச்ச பிறகுதான் நம்ம எடுத்து வச்ச 2 கப் அரிசி மாவை சேர்த்துக்கணும். மாவு சேர்த்த உடனே நம்ம ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சி வச்ச பிறகுதான் நம்ம கரண்டி வச்சு கிளறி விடணும். இந்த அரிசி மாவு எல்லா பக்கமும் தண்ணியில் நினைகிற மாதிரி கிளறி விடணும். அங்கங்கே சின்ன சின்ன மாவு இருக்கும். இதை முடிஞ்ச வரை நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ மாவும் தண்ணியும் மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டான மாவாக வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் கலந்த பிறகு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூடாக இருக்கும்போது இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க. பிசைறதுக்கு தகுந்த மாதிரி நல்ல அகலமான பாத்திரமாக மாற்றிக்கிறணும். பூ மாதிரி நல்ல சாஃப்டான சப்பாத்தி வர்றதுக்கு மாவு சூடாக இருக்கும் போதே பிசைய ஆரம்பிக்கணும். ஹீட்டை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுங்க. மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு நல்லா சூடாக இருக்குது. இது கையில் படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன். இது சாதா நார்மல் பச்சை தண்ணி தாங்க. இந்த தண்ணியை நம்ம கையில் முக்கிட்ட பிறகு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிசையணும். கையில் நல்லா சூடு இருந்துச்சுன்னா திரும்பவும் தண்ணியை தொட்டுட்டு பிசைஞ்சுக்கிறணும். தண்ணியை தொட்டு மாவு பிசைகிறதுனால மாவில் அதிகமாக தண்ணி சேர்ந்துடாமல் பார்த்து பக்குவமாக பிசைஞ்சுக்கிறணும். பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தேவையான மாவு பிசைஞ்சு பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கேங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம்னா சட்டுன்னு சப்பாத்தி பரத்திடலாங்க. அடுத்ததாக இந்த மாவை உருட்டிக்கிறலாம். இதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உள்ளங்கையில் விரிசல் இல்லாமல் உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சுங்க. நம்ம சூடு தண்ணியில் மாவு பிசைஞ்சிருக்கனால உடனே ட்ரை ஆகும். அதனால ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறலாம். அரிசி மாவை கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து கையில் லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் 2 பக்கமும் மாவு முக்கி பரட்டி விடணும். அடுத்ததாக சப்பாத்தி கல்ல உருண்டையை வச்சுட்டு கொஞ்சமாக மாவு தூவி விட்டு நல்லா நைஸாக பரத்தி விடணும். தேவைப்படுற அளவு மாவை நல்லா தூவி விட்டு பரத்திக்கிறணும். அப்போ தான் விரிசல் இல்லாமல் பர்ஃபெக்டான சப்பாத்தியாக பரத்தி எடுத்துக்க முடியும். இப்போ நல்லா நைஸாகவும் மெல்லிசாகவும் பரத்தி விட்ட பிறகு ரவுண்டு ஷேப் கிடைக்கிறதுக்காக இதே மாதிரி பாத்திரமாக மூடியோ வச்சு கட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் பரத்தி எடுத்தாலும் கட் பண்ணுற அவசியம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட பூரி சப்பாத்தியோட ப்ரெஷர் இருந்தாலும் நல்லா மெல்லிஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். இதை விட பெருசாக வேணும்னாலும் பரத்தி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மாவு எல்லாம் பரத்தியாச்சு. அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். மாவு எல்லாம் பரத்திய பிறகு இதை சுட்டு எடுத்துக்கிறேங்க. மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சுட்டு எடுத்துக்கிறணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. பேன் நல்லா சூடான பிறகு தோசைக்கல் கொள்கிற அளவு பரத்திய சப்பாத்தியாக போட்டுக்கிறலாம். சப்பாத்திக்கு மேலே மாவு எதுவும் ஒட்டி இருந்துச்சுன்னா அதை நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு சுட்டுக்கோங்க. இதை 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கிறணும். இந்த சப்பாத்திக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே கொதிச்ச தண்ணியில் மாவு பிசைஞ்சனால உடனே வெந்து வந்துடும். அதிக நேரம் தேவைப்படாது. இதை 2 சைடும் திருப்பி விட்டு வேக வைக்கும்போது நல்லா பொங்கி வரும். இந்த சப்பாத்தி கலர்லாம் மாறாதுங்க. நல்லா வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஆனால் உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம அரிசி மாவு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு.
அடுத்த சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி பேனில் இருக்க மாவெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு தான் வேறு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறணும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாகவும் பஞ்சு மாதிரி சாஃப்டான அரிசி மாவு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு முட்டைக்கறி ரெடி பண்ணிக்கிறலாம். 5 முட்டையை வேக வச்சுருக்கேன். இதோட ஓடெல்லாம் எடுத்துட்டு எல்லா பக்கமும் ஒரு கத்தியை வச்சு கீரல் போட்டு விட்டுறலாங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் முட்டையோட உள்ளேலாம் இறங்கும். அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். லேசாக சூடாகி மசாலாவோட பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம எடுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். எண்ணெயை அதிகமாக சேர்த்தோம்னா முட்டையில் மசாலா ஒட்டி பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். இப்போது நம்ம சேர்த்த மசாலாலாம் முட்டையில் நல்லா பிடிச்சிருச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடான உடனே 2 ஏலக்காய் 2 கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டையை தட்டி வச்சுருக்கேன். கூடவே 2 வரமிளகாயும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இது நல்லா சூடாகி பொரிஞ்சு வரும். அடுத்ததாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை ரொம்பவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் அதிகமாக சேர்க்கும் போது நமக்கு திக்கான கிரேவி கிடைக்கும். நம்மளோட கிரேவி தேவைப்படுற அளவு வெங்காயம் சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு நல்லா பக்குவமாக வதக்கி விடணும். சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட கலர் லைட்டாக மாறி தொடங்கணும். அது வர வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது பாதியளவு வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் பூண்டும் ஒரே அளவில் எடுத்து பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது மாதிரி வெங்காயம் பாதியளவு வதங்கின பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் மாறி போயிடும். இப்போது இது நல்லா வதங்கி கோல்டன் கலரில் மாறி வரணுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வரை ஆகும். அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிறலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய 2 பழுத்த தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 10 முந்திரி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும். தண்ணி சேர்க்க வேணாம், தக்காளியில் இருக்க தண்ணியிலே நல்லா அரைஞ்சு வந்துடும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடணும். நம்ம சேர்த்த எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வரும். அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விடணும். 2லேருந்து 3 நிமிஷம் வரை வதக்கணுங்க. நம்ம தக்காளியை பச்சையாக அரைச்சதாக சேர்த்துருக்கோம். அதனால அதோட மனமும் டேஸ்ட்டும் மாறுற வரைக்கும் வதக்கி விடணும். ஃப்ளேமை மீடியத்திலே வச்சுட்டு வதக்கிக்கிறலாம். தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி வரணும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா சுருண்டு வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கிறலாம். நம்மளோட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நடுவில் கீறி விட்டு 2 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கிறலாங்க. முட்டையும் மசாலாவையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இனி அடுத்ததாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஃப்ளேமை மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சு 5லேருந்து 6 நிமிஷம் வரை கொதிக்க விடணும். இந்த நேரத்துக்குள்ளேயே கிரேவியெல்லாம் நல்லா வற்றி சூப்பரான முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. அரிசி மாவு சப்பாத்தி கூட இந்த முட்டைக்கறி தொட்டு சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கறி இந்த சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் பூரி, பரோட்டா, சுட சுட தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.